அன்பர்களே வணக்கம். நாம் இன்னைக்கு வீடியோ பதிவில் எதை பற்றின தகவலை பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கருப்ப சுவாமியோடைய மூல மந்திரத்தை பற்றி தான் நம்ம இன்னைக்கு வீடியோ பதிவில் முழுமையாக நம்ம பார்க்க போகிறோம். வீடியோ பதிவுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்மளுடைய சிவருத்ர மகாகாளி அருள்வாக்குப்பீடம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. அதாவது மூல மந்திரம் அப்படின்னாவே முதன்மையான மந்திரம் அப்படிங்கிறத அர்த்தம், சரிங்களா? இப்போ ஒவ்வொரு தெய்வங்களுக்குமே மூல மந்திரம் இருக்கும், சரிங்களா? எந்த ஒரு தெய்வ உபாசனைகள் நம்ம எடுக்க போகிறதுக்கு முன்னாடி அந்த தெய்வத்துடைய மூல மந்திரத்தை நம்ம ஜபம் செய்த பிறகு தான் அந்த தெய்வத்துடைய வசிய மந்திரங்களையே நம்ம ஜபம் பண்ணணும். அப்படி நம்ம ஜபம் பண்ணினா தான் அந்த தெய்வம் நம்மளுக்கு முழுமையாக நம்மளுக்கு வசியமாகும், சரிங்களா? அதற்காக தான் ஒவ்வொரு தெய்வங்களுக்குமே மூல மந்திரம் அப்படிங்கிறது ஒன்று இருக்கும், சரிங்களா? இப்போ காளியாக இருந்தாலும், காளியை வணங்கக்கூடியவங்க, காளியை வசியம் பண்ணக்கூடியவங்க யாராக இருந்தாலும் மூலமந்திரம், காளிக்குன்னு தனியாக ஒரு மூலமந்திரம் இருக்கும், சரிங்களா? இதே போல் கருப்ப சுவாமிக்குன்னு மூல மந்திரம் இருக்குது, சரிங்களா? நான் ஸ்க்ரீனில் கொடுத்துருக்கக்கூடிய இந்த மந்திரம் தான் கருப்ப சுவாமியுடைய மூல மந்திரம், சரிங்களா? இந்த மூல மந்திரத்தை கருப்ப சுவாமியை வணங்கக்கூடிய ஒவ்வொரு பக்தர்களுமே இந்த மூல மந்திரத்தை நம்ம என்ன செஞ்சு வச்சுருக்கணும் அப்படின்னா ஜபம் செய்யணும், சரிங்களா? இதை ஜபம் செய்தோம் அப்படின்னா கருப்ப சுவாமியுடைய அனுக்கிரகம் பரிபூரணமாக நம்மளுக்கு கிடைக்கும், சரிங்களா? இப்போ ஒரு சில பேர்களுக்கு கருப்ப சுவாமி குலதெய்வமாக இருக்கும், சரிங்களா? குலதெய்வமாக இருக்கக்கூடியவங்கெல்லாம் அந்த மந்திரத்தை தொடர்ந்து நீங்கள் ஜபம் பண்ணிக்கிட்டு வந்தீங்க, இந்த மந்திரத்தை ஜபிச்சுக்கிட்டு வந்தீங்க அப்படின்னா குலதெய்வத்துடைய அருள்னால், அவங்களுடைய அந்த கருப்ப சுவாமியோடைய அருள்னால் பலவிதமான நன்மைகளை அவங்களால பெற முடியும், சரிங்களா? அதன் பிறகு அந்த கருப்ப சுவாமியை நீங்கள் வசியம் பண்ணணும், கருப்ப சுவாமியை வச்சு நீங்கள் குறி சொல்லணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா அதற்குன்னு தனியாக வசிய மந்திரங்கள், அதற்குன்னு தனியாக எந்திரங்கள், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்குது, சரிங்களா? இன்றைக்கி நம்ம கருப்ப சுவாமியை நம்ம வணங்குகிறோம், அவங்களுடைய பரிபூரண அருளை நம்ம பெறணும், இல்லை நாங்கள் கருப்ப சுவாமியை வீட்டில் வச்சு வணங்கணும்னு நினைக்கிறோம், இல்லை நாங்கள் கருப்ப சுவாமியை நாங்கள் ரொம்ப எங்களுக்கு பிடிக்கும், அப்போனா நாங்கள் அந்த கருப்ப சுவாமியை எப்படி வணங்குறதுன்னு எங்களுக்கு தெரியலை அப்படின்னா நான் சொல்லக்கூடிய இந்த முறையை நீங்கள் பண்ணினீங்க அப்படின்னா கருப்ப சுவாமியுடைய அருளை நீங்கள் பரிபூரணமாக நீங்கள் பெற முடியும், சரிங்களா? இந்த ஸ்க்ரீனில் கொடுத்துருக்கக்கூடிய மந்திரம் தான் கருப்ப சுவாமியுடைய மூல மந்திரம். இந்த பூஜையை பார்த்திங்கன்னா ஒரு அமாவாசை அன்னைக்குன்னு இந்த பூஜையை நீங்கள் ஆரம்பிக்கணும். இந்த கருப்பசுவாமியை வணங்குறதுக்கு பார்த்திங்கன்னா உங்களுக்கு தேவை கருப்பசுவாமியுடைய ஃபோட்டோ இருந்துச்சு அப்படின்னா ஒரு ஃபோட்டோ வச்சு வணங்கலாம், இல்லை ஒரு கருப்பசுவாமியுடைய சிலை வச்சு வழிபடணும்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா ஒரு கருங்கல்லையோ சின்ன சிலையோ, இல்லை ஒரு பஞ்சலாகத்திலான சிலையோ, இல்லை ஒரு மரத்திலான கருப்பசுவாமியுடைய சிலை, ஏதோ உங்களுக்கு தகுந்த வசதிக்கு தகுந்த மாதிரி ஒரு சிலையை ஒன்று ஏற்பாடு செஞ்சுக்குங்க. ஏற்பாடு செஞ்ச பிறகு அந்த சிலையை பார்த்திங்கன்னா மஞ்சள் நீர், கடல் நீர், எலுமிச்சம்பழம் சாறு இதெல்லாம் வச்சு அந்த சிலையை சுத்தி பண்ணி முடித்த பிறகு அந்த சிலைக்கு பார்த்திங்கன்னா மஞ்சள் நூலால் காப்பு கட்டி அந்த சிலைக்கு பார்த்திங்கன்னா பிராண பிரதிஷ்டை கொடுத்து நான் ஸ்க்ரீனில் கொடுத்துக்கூடிய மந்திரத்தை உங்களுடைய பூஜை ரூமில் அந்த கருப்ப சுவாமியுடைய உருவத்தை ஒரு வாழை இலை விரித்து அதில் நவதானியங்களை கொட்டி அந்த கருப்ப சுவாமியுடைய சிலையை வச்சு நீங்கள் என்ன அதுக்கு பக்கத்தில் ஒரு மண் அகல் விளக்கு ஒன்று ஏற்றி வச்சுக்குங்க. ஏற்றி வச்சுக்கிட்டு நான் ஸ்க்ரீனில் கொடுத்துருக்கக்கூடிய மந்திரத்தை 1008 தடவை செவ்வரளி பூவை எண்ணி எடுத்து வச்சுக்க, 1008 பூ எண்ணி எடுத்து வச்சுக்கிட்டு 1008 தடவையும் இந்த மந்திரத்தை சொல்லி சொல்லி இந்த கருப்ப சுவாமியுடைய சிலையில் நீங்கள் அந்த அமாவாசை அன்னைக்குன்னு அர்ச்சனை செய்து அன்னைக்குன்னு ஒரு சக்கரை பொங்கல் வச்சு படையல் போட்டு அவல் பொரிகடலை தேங்காய் வாழைப்பழம் வெத்தலை பாக்கு இதெல்லாம் வச்சு நீங்கள் பூஜை போட்டுட்டு அந்த சிலையை நீங்கள் என்ன செய்றீங்கன்னா உங்களுடைய பூஜை ரூமில் நீங்கள் எப்படி வணங்கணும்னு நினைக்கிறீங்களோ அதை எடுத்து வச்சு நீங்கள் தினசரி நான் ஸ்க்ரீனில் கொடுத்துருக்கக்கூடிய அந்த மந்திரத்தை ஒரு 108 தடவை நீங்கள் ஜபம் பண்ணி நீங்கள் கருப்ப சுவாமியுடைய அனுக்கிரகத்தை நீங்கள் பெற முடியும். இந்த மந்திரத்தை ஜபிக்கிறதுனால குடும்பத்தில் பார்த்திங்கன்னா இந்த ஏவல் பில்லி செய்வன சூனியங்கள்லாம் பக்கத்தில் அணுகாது, எந்த துஷ்ட சக்தியுமே பக்கத்தில். கருப்பசாமி உலகத்தில் அவதாரம் செய்த ஒரு நோக்கமே லோக மக்களை எல்லாம் காக்கிறதுக்கு உண்டான தெய்வம் தான் கருப்பசாமி. அப்போனா அந்த கருப்பசுவாமியை நம்ம வச்சு வணங்கும் போது துஷ்ட சக்திகளிடம் இருந்தும், சரிங்களா, அந்த செய்வன ஏவல் பில்லி சூனியகிட்ட இருந்தும் நம்மளை பாதுகாக்கிறதற்கு
இந்த கருப்பசாமிங்கிற தெய்வம் ரொம்ப அற்புதமான தெய்வமாக இருக்கும். சரிங்களா? அதனால் கருப்பசாமியை வணங்கக்கூடிய ஒவ்வொரு பக்தர்களுமே நான் சொல்லக்கூடிய இந்த மூல மந்திரத்தை நீங்கள் என்ன செய்யுங்கன்னா பூஜை செய்து கருப்பசாமியுடைய அருளை நீங்கள் பரிபூரணமாக நீங்கள் பெற முடியும். இதை பார்த்தீங்கன்னா நீங்களாகவே செய்யலாம். சரிங்களா? யாருக்கிட்டையும் போய் வாங்கணுங்கிற அவசியம் கிடையாது. நான் சொல்லியிருக்கிற முறைப்படி நீங்களாகவே செய்யலாம். இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா நம்மளுடைய சிவருத்ர மகாகாளி அருள்வாக்கு பீடம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. நன்றி, வணக்கம்.